வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பஃப் கை வந்து 5 விதமாக பார்க்கலாங்க. 5 ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம பஃப் கை வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி பார்க்கலாங்க ஒரே வீடியோவில். இப்போது வந்து இது ப்ளவுஸ் அதாவது முன்பக்கம் பின்னாடி எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி உள்ளதை, இது நல்லா பெருசாக இருந்துச்சு, மீதி உள்ளதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது உயரம் வந்து ஒரு 8 இன்ச் இருக்குது. அகலம் வந்து ஒரு 20 இன்ச் இருக்கும். இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், 20 இன்ச் இருக்குது. பார்ட்ரு வந்து 4 இன்ச் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ 4 இன்ச் வச்சு இதை நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அம்புக்குறி போட்டுக்கோங்க, மேலே கீழே தனித்தனியாக போட்டுக்கோங்க, அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ இந்த பார்டரில் வச்சு லைனிங்கை ஓடு தையல் போட்டுக்கலாம். சுற்றிலும் ஓடு தையல் போட்டுக்கோங்க. இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணுறேன். இது மேலே வந்து மடிச்சிடலாம். மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அது மாதிரி கீழேயும் எஜ்ஜிலே தையல் போடுங்க. இப்போ அதையும் எஜ்ஜில் தையல் போட்டுக்கலாம். 2 பக்கமும் போட்டாச்சு. இப்போ சாரியோட கலருக்கு நான் சன் கிரேப் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு தையல் போட்டுட்டு உருட்டி தைச்சிடலாம். இப்போ 2 பக்கமும் நம்ம பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஏன் எஜ்ஜில் தையல் போடணுன்னா, பைப்பிங் வச்சுட்டு அமுக்கு தையல் ஒன்று போடும்போது அங்கே மேலேயும் நமக்கு தையல் விழுந்துடும். அதனால தான் எஜ்ஜில் தையல் போட்டேன் ஃபஸ்ட்டு. இப்போ நல்லா உருட்டி ஒரே மாதிரி வைங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதை 2ஆக மடித்து அந்த 20 இன்ச்சு நம்ம எடுத்தோம் இல்லையா, உயரம் வந்து 8 இன்ச் எடுத்துருக்கேன். அதை 2ஆக மடித்து அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ அதை நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்கலாம். 3 தான் வரும், ரொம்பலாம் வராது. இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3. ஏன்னா கொஞ்சம் மடிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா தான் பார்க்க நல்லாயிருக்கும். அதனால் வந்து 3 ஃப்ளிட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ கரெக்டாக அடுக்கி வச்சு இப்போ மேலேயும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக வச்சு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இப்படியே போட்டதுக்கப்புறமா நம்ம அந்த பீஸ் வச்சு சென்டர் அடையாளப்படுத்திட்டு சுற்றிலும் ஓடு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. வந்து போட்டுட்டு இதை எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பார்டரை வந்து சென்டர் அடையாளப்படுத்திட்டு அமுக்கு தையல் அப்படியே அந்த பைப்பிங் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையல் மேலேயே தையல் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா தச்சு விட்ருங்க. இப்போ சரியாக வந்துடுச்சு நமக்கு. இப்போ மேலேயும் கட் பண்ணிவிட்டு 2 அமுக்கு தையல் வந்து 2 போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து லைனிங்கோடு சேர்த்து ஒரு தையலை போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துருந்தோம். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ப்ளவுஸ் டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கலன்னா பாருங்கள். இப்போ 2 கையும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு பட்டன் வச்சு கை முடிச்சிடலாம். இப்போ சைடில் தையல் போட்டுடலாம். கையோட அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தையல் போட்டுக்குங்க. நான் 4 தையல் போடுறேன். இப்போ சூப்பராக இருக்குது. கை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு.
இது பேக் சைடுக்கு பார்ட்ரு. பட்டன் ஒன்று வச்சுருக்கேன் சாரீ கலருக்கு. இப்போ அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். அடுத்த ப்ளவுஸு சாரியிலேருந்து கட் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ மொத்த உயரம் 10.5 இன்ச்சு, அதுக்கும் 10.5 இன்ச்சு தான். அகலம் வந்து 8.5 வச்சுருக்கேங்க. இப்போ ஆம்கோல் வச்சு பாருங்கள், கரெக்டாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துடலாம். அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ முன்னாடி கை வந்து குறைஞ்சி கட் பண்ணிடலாம். இப்போ 4 இன்ச்சு அடையாளப்படுத்தி கட் பண்ணிடுங்க. இதை கட் பண்ணி எடுத்துருங்க. அம்புக்கறி போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு கம்மியாக தான் இருக்குது, 20 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. சேம் இதுக்கும் அதே மாதிரி தான் 3 ஃப்ளிட்ஸ் தான் வரும். ஆனால் இதுக்கு வந்து நம்ம சாரியிலேருந்து பார்டர் கட் பண்ணி வைக்க போகிறோம். இது கொஞ்சம் நல்ல ஸ்டிஃபாக இருக்குது. இது வந்து 19 இன்ச்சு இருந்துச்சு, 20 இன்ச்சு இல்லை, 19 இருந்தது. உயரம் வந்து 8 இன்ச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க கிளாத்துக்கு மட்டும் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. மூணு ஃப்ளீட்ஸ் இங்கிட்டு 3 இங்கிட்டு 3 வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விடணும். அப்படி இல்லைன்னா அயன் பண்ணணும். அயன் பண்ணுறது சில நேரம் வந்து ஓவர் ஹீட்டாக வச்சுட்டிங்கன்னா அப்படி இதாயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா கையில் தேய்ச்சி விடுங்க. இல்லைன்னா லைட்டாக கொஞ்சம் நேரம் ஹீட் ஆனதும் அயன் பாக்ஸை ஆஃப் பண்ணிவிட்டு தேய்ச்சி விடுங்க. ஏன்னா இதுவே நான் வந்து தேய்க்க ஒன்றும் பண்ண முடியாமல் அப்புறம் கடைசியாக போய் தேய்க்க ஆரம்பித்தேன். லைட்டாக அப்படியே சுருக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து கொஞ்சம் பயம்தான். இப்போ நம்ம 3 வச்சு நம்ம வந்து ஒரு தையல் போட்டாச்சு. நல்லா தேய்ச்சி விட்ருங்க. அது பஃப்னு தான் நிற்கிது. லைட்டாக வச்சு நான் லேசாக ஹீட் ஆனதும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரே வச்சு அமுத்திட்டேன். இப்போ சுற்றில லைனிங் வச்சிடலாம். இப்போ வந்து சாரியில் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். 4 இன்ச் இருக்குது கையோட பார்ட்ரு. நான் 5 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ நம்ம அதுக்கு வேறு மாதிரி தைச்சோம், பைப்பிங் கொடுத்து. கீழே பார்ட்ரு இதுக்கு வேறு மாதிரி தைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம மேலே லைனிங் எல்லாம் வச்சுட்டு அடியில் வந்து அந்த பார்ட்ரு நம்ம சாரியில் கட் பண்ணோம் இல்லையா 5 இன்ச்சுக்கு, அதை வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சு அடியில் லைனிங் கிளாத் கொடுத்துட்டு அதை பார்டரை திருப்பி அந்த தையல் மேலே வச்சு தையல் போடுங்க. அப்போ 2 பக்கமும் நமக்கு ஒரே மாதிரி வரும், தையல் எக்ஸ்ட்ரா வராது. இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுட்டு திருப்பி பார்டரை திருப்பி அமுகு தையல் போட்டுருங்க. இப்போ 2 பக்கமும் நமக்கு ஒன்றாவே அமுகு தையல் வந்துடும். இப்போ வந்து நம்ம அந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இல்லையா, அதை மடித்து அப்படியே நம்ம தைச்சி விட்டுறலாம். 2 தையல் போட்டு விட்டுறலாம். ஓரத்தில் ஒரு தையல் போட்டுட்டு அதை அப்படியே நம்ம மடிச்சிடலாம். ஹெம்மிங் பண்ணாலும் சரி, ஓடு தையல் போட்டுறதும் சரி, எப்படின்னாலும் சரி. நான் வந்து அப்படியே மிஷினில் தான் தைச்சி விட்றேன் 2 தையல். அப்போ உள்பக்கம் பார்க்கும்போது நமக்கு தைச்ச மாதிரியே தெரியாது. இப்போ கீழே ஒரு அமுகு தையல் போட்டுடலாம். இப்போ போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். 2 கை முடிஞ்சு. இப்போ இதுக்கு வந்து ப்ளவுஸோட கலரில் அந்த பார்டர் வச்சுக்கலாம். நமக்கு எப்படினாலும் அலுமினியம் பட்டன் வச்சா சிங்கிளாக இருந்தால் தெரியும். அதனால் உள்ளே ஒரு கலர் கொடுத்துட்டு நல்லா டைட்டாக சுற்றி நம்ம பண்ணும்போது உங்களுக்கு சுத்தமாக தெரியாது.
எந்த அளவுக்கு டைட்டாக உங்களால் சுற்ற முடியுமோ அந்தளவுக்கு சுற்றி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய பட்டனு, சின்னது இல்லை. இப்போ ஹோல் வச்சு நான் பண்ணலை, அப்படியே வச்சு நம்ம வந்து சுற்றியில் தைச்சி விட்டுறலாம். இந்த கைக்கு 3 பட்டன், இந்த கைக்கு 3 பட்டன் வச்சு விட்ருங்க. சேம் ப்ளவுஸ் டிசைனும் நல்லாயிருக்கும். இது வீடியோஸ் வந்து தனித்தனியாக தான் போட்டிருக்கேன். இப்போ 2 கைக்கும் நம்ம பட்டன் வச்சுட்டோம், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதான் அதோட சாரீ. நான் சொன்ன மாதிரி அயன் பாக்ஸ் வச்சோம், லைட்டாக அப்படியே அந்த நூல் வந்து லைட்டாக சுருங்கின மாதிரி தெரியுது. நம்ம வைக்காமையும் தைக்க முடியல. இப்போ அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். இது என் பொண்ணோட சாரீ. உள்ளே வந்து நல்லா சிக்சாக் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி பார்ட்ரு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளவுஸில் இருந்த பார்டரை கட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ ப்ளவுஸோட அளவு அந்த பார்டரோட அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச் இருக்கும். இப்போ தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 11 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து சாரியோட ப்ளவுஸ். இது கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது கையோட அகலத்தோட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நான் கட் பண்ணுறேன். இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் மடித்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா சென்டரில் வந்து நம்ம அந்த ப்ளவுஸ் கலர் அந்த வைக்க போகிறோம். இதை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்க போகிறோம். இப்போ சென்டரில் மட்டும் அந்த ப்ளவுஸோட கலர் வரும். நான் சாரீ ப்ளவுஸ் நல்லா இல்லை, அதனால் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துட்டேன். நல்லா இருந்துச்சு. 2 பக்கமும் நம்ம அந்த ப்ளவுஸ் கலரை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அம்முக்கு தேல் போட்டுருங்க. இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம் 2 பக்கமும். இதுக்கு வந்து ஃப்ளிட்ஸ் வைக்கலாம். ரொம்ப அதிகமாக தெரியாது, லைட்டாக தான் தெரியும். ஒரு ஃப்ளிட்ஸ் வர அளவுக்கு தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுவும் கொஞ்சம் நமக்கு திக்காக தான் இருக்கும். நல்லா தேய்ச்சி விட்டு தான் தைக்கணும், அப்படி இல்லைன்னா அயன் பண்ணணும். 3 ஃப்ளிட்ஸ் வச்சுக்கிறேன் நான். அதிகமாக வைக்கல, ஏன்னா துணியும் நிறைய இல்லை நம்மக்கிட்ட. அதனால் லைட்டாக தான் வைக்கிறேன். இப்போ 3 ஃப்ளிட்ஸு வச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ அந்த நவாப்பழ கலர் மட்டும் நடுவில் தெரியும், அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். லைட்டாக நல்லா முடிஞ்ச வரைக்கும் கையில் தேய்ச்சி பார்த்தேன், முடியல. அப்புறம் போய் லைட்டாக அயன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு தையலை போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அயன் பண்ணிடுங்க. இப்போ இதே மாதிரி இங்கிட்டும் தையல் போட்டுடலாம். இப்போ நீங்கள் விரித்து அதை பார்க்கும்போது நமக்கு ப்ளவுஸில் நம்ம கையை வந்து போடுறப்ப அந்த இது மட்டும் நான் சென்டரில் மட்டும் நமக்கு கொஞ்சம் அந்த நவாப்பழ கலரில் தெரியும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம லைனிங் வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். போட்டுட்டு சுற்றி லைனிங் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த இணைய மாதிரி அப்படியே மிஷினில் ஓட்டி விட்டுறலாம். எல்லா நாளும் மிஷினில் ஓட்ட மாட்டேங்க, எனக்கு இது பிடிக்காது. சில நேரம் வந்து ஒரு கிளாத்து இல்லைன்னா ஒரு கிளாத்து எக்ஸ்ட்ரா வந்துடும். அதனால் வந்து மேக்ஸிமம் நான் கையிலே ஓடு தையல் போட்டுருவேன். அவசரம் நான் மட்டும்தான் இந்த மாதிரி மிஷினில் அடிச்சு விடுவேன். இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்காது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து லைனிங் கிளாத்து கீழே வைக்கிறது வந்து அம்புக்குறி போட்டு வச்சுருக்கேன். அந்த அடியில் கொடுத்து ஒரு தையல் போட்டுடலாம்.
கரெக்டாக வச்சு போட்டுட்டேன். அதுக்கு மேலே நம்ம பார்டர் வச்சு அப்படியே திருப்பி அதுக்கு முன்ன தையல் போட்டுக்கலாம். அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க. போட்டுட்டு 2 தையல் கூட போட்டுட்டு அப்புறம் பார்டரை நம்ம நல்லா விரித்து வச்சு மேலே வந்து நல்லா அமுக்கு தையல் போட்டுருங்க. இப்போ கீழே இருக்கிறத நான் வந்து சும்மா அடியில் கொடுத்து மேல் வாக்கில் திருப்பி விட்ருக்கேன். கொஞ்சம் பட்டையாக வர மாதிரி, பைப்பிங் கொடுக்கல, இந்த மாதிரி கொஞ்சம் பட்டையாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு, அது ஒரு டிசைனாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ இன்னும் ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் பாசி வச்சிடலாம். சாரியோட கலர் க்ரீன் கலர்னால நான் அந்த காப்பர் கலரும் க்ரீன் கலரும் சேர்த்து ஒரு பாசி லைன் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க, போதும், முடிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒரு பட்டன் பண்ணி அவன் மேலே ஒன்று வச்சிடலாம். அந்த இடத்துல வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. இந்த ப்ளவுஸ் முடிச்சாச்சு. அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். சும்மா 4-5 இடத்துல தைச்சிங்கனாவே அந்த பட்டன் அப்படியே நின்றுக்கும். உள்ளே திருப்பி நல்லா திக்கு போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். அந்த ப்ளவுஸில் இருக்க பார்டரை உள்ளே ஜாயின் பண்ணிட்டேன். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு, அதனால் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து கொஞ்சம் குட்டியாக வரும் பஃப் கை. இதை பார்டரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ப்ளவுஸ் டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கையோட உயரம் வந்து 6.5 இன்ச்சு. இந்த மாதிரி பஃப் கை வரைஞ்சிக்கலாம். ரொம்ப அதிகமாக வர மாதிரி வைக்கல, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்டர் வந்து ஒரு ஓரத்தை வச்சிடலாம். இப்போ கை வச்சு லைனிங் வச்சு எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு எதுலேருந்து உங்களுக்கு தேவைன்றதை பார்த்துக்கோங்க. கையோட அகலம் எவ்வளோ தேவை அப்படின்றது வந்து குண்டானவங்களுக்கும் வைப்பீங்க, இது ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் வைப்பீங்க. இது ஒல்லியாக இருப்பாங்க, அதனால நான் சைடில் வந்து ஒரு 5 இன்ச்சு விட்டுட்டு நான் தைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி விட்டுருங்க. இப்போ அடியில் பார்டர் கொடுத்து மேல் வாக்கில் திருப்பிக்கலாம். இது கொஞ்சம் பட்டையாக தான் கொடுப்பேன். மேல் வாக்கில் திருப்பி எட்ஜில் தையல் போட்டுட்டு எட்ஜிலே தையல் போடுங்க. இப்போ அதுக்கப்புறமா அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக நேராக எடுத்து விட்டு
அந்த பார்டர் மேலே ஒரு தையல் போடுங்க. இப்போ இதுக்கு ஒரு லைன் பைப்பிங் கொடுத்துடலாம். நான் சாரியோட கலரில் பைப்பிங் எடுத்திருக்கேன். இது சில்க் காட்டன் பைப்பிங் கொடுக்கறது. இது உருட்டி தைச்சிடலாம். பாருங்கள், பைப்பிங் கொடுக்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். இந்த பஃப் கை ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கை கட் பண்ணிடலாம். இப்போ உயரம் 10.5 இன்ச்சு. கை அகலம் 8 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ ஆம்கோல் வச்சு பார்க்கலாம். சரியாக இருக்குது. கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ முன்னாடி கை குறைஞ்சி கட் பண்ணுங்க. படையில் படுத்திடலாம் 2 கையும். கீழேருந்து 3.5 இன்ச்சு இல்லைன்னா 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி வி ஷேப்பில் நம்ம மார்க் போட்டுக்கலாம். அதாவது 1.25 இன்ச் இருக்கும். இப்போ ஊசி போட்டு நம்ம 2 பக்கமும் அடையாளப்படுத்துகிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு இந்த கைக்கும் அதே மாதிரி மார்க் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தையல் போட்டு திருப்பிடலாம். நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிடுங்க. கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும் நம்ம கீழே வரைக்கும் நல்லா அந்த தையல் வரைக்கும் நல்லா கொஞ்சம் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் திருப்ப முடியும். நல்லா தேய்ச்சி விட்ருங்க. கையால் தேய்ச்சி விட்டு இப்போ திருப்பி தையல் போடலாம். இப்போ நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ நல்லா எட்ஜ்லேயே போடுங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் வயலட் கலர் எடுத்திருக்கேன். அகலம் 13 இன்ச்சு. சாரிங்க, அகலம் உயரம் 10 இன்ச்சு, அகலம் 13 இன்ச்சு. இதில் ஒரு குட்டி குட்டியாக 4 ஃப்ளீட்ஸ் வைக்கலாம். சென்டரை அடையாளப்படுத்திட்டு வைங்க. இது சாரியிலேருந்து கட் பண்ணி வச்சிங்களாலும் செம்மையாக இருக்கும். இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ அப்படியே வச்சு நீங்கள் ஃப்ளிட்ஸ் வச்ச மாதிரியே நல்லா மடிப்பு கொடுத்து ஒரு தையல் போடுங்க. நம்ம கீழே நல்லா மடித்து தைச்சிட்டு அப்படியே மடித்து ஓடு தையல் போடலாம். அப்படி இல்லைன்னா அமுக்கு தையல் கூட நல்லா போட்டு விட்ருங்க. ஓடு தையல் போட்டுக்கிறேன் நான். போட்டுட்டு இப்போ அந்த பீஸ் அப்படியே நம்ம உள்ளே கொடுத்து தையல் போட்டுடலாம்.
அப்படியே உட்காந்துக்கும் உங்களுக்கு. நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். போட்டுட்டு அப்படியே அதையும் சேர்த்து ஒரு தையல் போட்டு விட்ருங்க. இதை கட் பண்ணி எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத. இப்போ கையோட ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக வந்துருச்சு. இப்போ 2 கைக்கு நம்ம ஃப்ளிக்ஸ் வச்சிட்டோம். இப்போ அமுகு தையல் போட்டுடலாம். இப்போ உள்ள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். ஒரு லைன் கீழே பைப்பிங் பண்ணி வச்சிடலாம். இப்போ முடிஞ்சு. இப்போ வந்து சென்டரில் வந்து ஒரு பட்டன் பண்ணி வச்சுருக்கேன். தச்சுட்டு சுற்றிலும் காப்பர் கலரில் பாசி கொடுத்துடலாம். ஒரு 10-12 பாசி வரும் சுற்றி நம்ம கொடுக்கறதுக்கு. நல்லா டைட்டாக வச்சு தையல் போட்டுருங்க. இப்போ ரொம்ப அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து இது 5 கை டிசைனும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்கறதுக்கு நன்றி. கமெண்டில் வந்து இந்த 5 கை டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஈஸியாக இருக்கான்றதை சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.